ஹலோ மக்களே, வெல்கம் டு டிஎம்ஏசிங் சேனல். இயந்திரங்கள் பல நேரங்கள்ல மனிதர்களுடைய வேலையை ரொம்பவுமே எளிதாக்குது. அப்படிப்பட்ட இயந்திரங்களோட செயல்பாடுகள் சில நேரங்கள்ல நம்மளை ரொம்பவுமே வியக்க வைக்கும். இந்த வீடியோவும் அதை பத்தினதுதான். இந்த வீடியோல நீங்க இதுவரைக்கும் பார்த்திராத, நம்பவே முடியாத இயந்திரங்களையும் அதோட செயல்பாடுகளையும் பத்தி தான் பார்க்க போறோம். இந்த வீடியோ ரொம்பவுமே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்க போகுது. சோ வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நான் போடுற வீடியோ உடனே உங்களுக்கு கிடைக்கும். ரொம்பவே ஹார்டான பீஃப இந்த மிஷின் சில நொடிகள்லயே ஈக்குவல் சைஸ்ல கரெக்டா கட் பண்ணி கொடுக்குது. சர்டர் இயந்திரங்களை பயன்படுத்தி நாம எதை வேணா கிரஷ் பண்ணலாம். அது இந்த சின்ன பைக்கையும் கிரஷ் பண்ணும், மிகப்பெரிய லாரியும் கூட இந்த மிஷினை வச்சு கிரஷ் பண்ணலாம். கேமராவோட லென்ஸ் மேல டீடைல்ஸ் பதிய வைக்கிறதுக்காக லேசர் இயந்திரத்தை பயன்படுத்துறாங்க. துல்லியமான அளவுகளை அந்த லென்ஸ் மேல அது அழகா பிரிண்ட் பண்ணுது. டயர் மேனுஃபேக்சரிங் கம்பெனில நடக்கிற ஃபைனல் ப்ராசஸ் தான் இது. மேனுஃபேக்சரிங் முடிச்சதுக்கு அப்புறம் அதை கரெக்டா ரேப் பண்ணி டிரான்ஸ்போர்ட்டேஷனுக்கு அனுப்புறாங்க. பாக்குறதுக்கு ரொம்பவே சாட்டிஸ்ஃபைங்கா இருக்கிற இந்த ப்ராசஸ்க்கு பேரு கிரீஸ் ஃபில்லிங். மிகப்பெரிய இயந்திரங்களுக்கு தேவைப்படுற கிரீஸ இப்படிதான் பக்கெட்ல ஃபில் பண்றாங்க. ஒரு லேத் மிஷின்ல மெல்லிதான இரும்பு கம்பிகள் இப்படிதான் தயாரிக்கப்படுது. சரியான திக்னஸோடையும் சரியான அளவோடையும் இந்த கம்பிகளை அந்த மிஷின் உருவாக்குறத பாக்குறதுக்கு ரொம்பவுமே அற்புதமா இருக்குது. ஜேசிபி ஆபரேட்டர் ஒருத்தர் ஃப்ரீயா இருக்கிற டைம்ல ஒரு கேம் விளையாடுறாரு. அதுவும் அந்த ஜேசிபியோட கப்பை பயன்படுத்தியே அவர் விளையாண்ட இந்த அற்புதமான விளையாட்டை நீங்களே பாருங்க. கரெக்டா அந்த எம்டி பாட்டில ட்விஸ்ட் பண்ணி அந்த கப்புக்குள்ள அவர் போடுறது எந்த அளவுக்கு கண்ட்ரோலா அந்த ஜேசிபியை அவர் இயக்குறாருன்னு இதுல இருந்தே தெரிஞ்சுக்கலாம். இந்த ரோபோட்டிக் கார் வாஷ பயன்படுத்தி ஒரு காரை சில நிமிடங்கள்லயே நம்மளால சுத்தமா கிளீன் பண்ண முடியும். இது ட்ரெடிஷனல் கார் வாஷிங் மிஷினை விட ரொம்பவுமே வேகமா செயல்படுது. இந்த ரோபோட்டை பயன்படுத்தி எவ்வளவு எளிதா கம்பிகளை கட்டுறாங்கன்னு நீங்களே பாருங்க. அதிக பரப்பளவு கொண்ட கான்கிரீட்ல கம்பிகளை கட்டுறது இதன் மூலமா ரொம்பவுமே எளிதாயிருச்சுன்னு சொல்லலாம். ரயில்வே டிராக்க புதுப்பிக்கிறதுக்கு பயன்படுற இந்த மிஷின் எப்படி வேலை செய்யுதுன்னு நீங்களே பாருங்க. அங்க இருக்கிற ஜல்லியும் கிளீன் பண்ணுது, அதே சமயத்துல அந்த கான்கிரீட் பிளாக்ஸையும் அங்கிருந்து எடுத்து புதிதான கான்கிரீட் பிளாக்ஸ அதே இடத்துல பிக்ஸ் பண்ணுது. இதனால வேலை குயிக்காகவும் பர்ஃபெக்டாகவும் நடக்குது. மிகப்பெரிய கோழி பண்ணைகள்ல கோழிகளை ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு மாத்தி அந்த பண்ணையை சுத்தம் பண்றதுக்கு இந்த மாதிரி ஹைடெக் மிஷினை பயன்படுத்துறாங்க. அதுல ரொம்பவே சாஃப்டான மெட்டீரியல்ஸ பயன்படுத்துறதால கோழிகளுக்கு எந்த ஒரு டேமேஜோ அடியோ படாது. இதனால வேலையும் எளிதாகும், நேரமும் மிச்சமாகும். நம்ம யூஸ் பண்ற ட்ராக் பேண்ட்ஸ்ல இருக்கிற த்ரெட்ட இப்படிதான் பிக்ஸ் பண்றாங்க. அந்த த்ரெட்ட டிரா கார்டு ஆர் டிரா ஸ்ட்ரிங்னு அழைப்பாங்க. ட்ராலியை இப்படிதான் கம்பெனிகள்ல மேனுஃபேக்சர் பண்றாங்க. சூடான காத்த பிளாஸ்டிக் மோல்டு மேல மிஷினோட உதவியோட வேகமா அது மேல அடிச்சு அதுக்கப்புறம் வேக்யூம் மூலமா அங்க இருக்கிற அச்சு மேல பதிய வைக்கிறாங்க. அதன் பிறகுதான் அதை ட்ராலி ஷேப்ல வெளியெடுக்கிறாங்க. பெரிய பெரிய பார்க்கிங் ஏரியால பார்க்கிங் டைல்ஸ் பிக்ஸ் பண்றது ஒண்ணும் இனி கஷ்டமான வேலை கிடையாது. இந்த மிஷினை பயன்படுத்தி ஈஸியா அந்த வேலையை செஞ்சு முடிக்கலாம். இந்த மிஷின் அந்த டைல்ஸ தேவைப்படுற ஏரியால தேவைப்படுற இடத்துல நேர்த்தியா அடுக்குது. லேசர் இயந்திரத்தை பயன்படுத்தி பகடை கட்டைகள்ல எப்படி அழகா நம்பரை பதிக்கிறாங்கன்னு நீங்களே பாருங்க. இந்த இயந்திரம் ஒரே சமயத்துல 9 பகடை கட்டைகள்ல நம்பரை அழகா பதிக்குது. பொம்மைகள் இருக்கிற ஆர்டிபிஷியல் முடிகளை இந்த மிஷினை பயன்படுத்தி தான் அழகாகவும் நேர்த்தியாகவும் பிக்ஸ் பண்றாங்க. ஒரு சில நொடிகள்லயே இந்த மிஷின் ஆனது அந்த பொம்மையில அந்த ஆர்டிபிஷியல் ஹேரை ஸ்டிச் பண்ணிருது. சூடான இரும்பு ராட இந்த மிஷின் சில நொடிகள்லயே உறுதியான ஸ்பிரிங் காயிலா மாத்துது. இந்த மிகப்பெரிய பன்றிய இந்த ரோபோட்டிக் மிஷின் சில நொடிகள்லயே 2 துண்டுகளா வெட்டுது. சிமெண்ட் கற்களை இப்படிதான் மேனுஃபேக்சர் பண்றாங்க. சிமெண்ட ஒரு மோல்டுக்குள்ள போட்டு டன் கணக்குல பிரஷர் கொடுத்து சரியான அளவுள்ள பிரிக்ஸ உருவாக்குறாங்க.
இந்த அற்புதமான மிஷின் வளைஞ்சு நெளிஞ்ச இந்த ரிம்ம சில நொடிகள்லயே அதோட பழைய நிலைக்கு அதை கொண்டு வந்துருது. கன்வேயர் பெல்ட்ல வர இந்த மீன்களை சைஸுக்கு தகுந்த மாதிரி இந்த இயந்திரம் பிரிச்செடுக்குது. பேக்கிங்க்கு தயாரா இருக்கிற இந்த பாட்டில்களோட மூடிய இந்த மிகப்பெரிய மின்காந்தத்தை பயன்படுத்தி ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு கொண்டு போறாங்க. செல்போன் கம்பெனிகள்ல ஃபைனல் பேக்கிங் ஆனது இப்படிதான் நடக்குது. பெரிய பெரிய கம்பெனிகள்ல முட்டையை உடைக்கிறதுக்கும் கூட இந்த மாதிரி மிஷினை பயன்படுத்துறாங்க. இந்த மிஷின் முட்டையோட வெள்ளை மற்றும் மஞ்சள் கருவை தனியா பிரிச்சு எடுத்துட்டு முட்டையோட ஓட்டை வேஸ்டா வெளியே தள்ளுது. செராமிக் பாத்திரங்கள்ல அழகான பிரிண்டிங் ஒர்க்க இப்படிதான் பண்றாங்க. சாஃப்டா பலூன் போல இருக்கிற இந்த ஒரு மெட்டீரியல்ல பிரிண்ட பிக்ஸ் பண்ணி ஹை ஹீட்ல அந்த பாத்திரங்கள்ல அந்த டிசைனை அவங்க பிரிண்ட் பண்றாங்க. யூஸ் அண்ட் த்ரோ பிளாஸ்டிக் டம்ளர்ஸ் கம்பெனிஸ்ல இப்படிதான் மேனுஃபேக்சர் பண்றாங்க. இங்க பாருங்க, இந்த ரோபோட்டிக் வாட்டர் ஜெட் ஒரு சிம்னில இருக்கிற அதிகப்படியான எண்ணெய் கழிவை சில நொடிகள்லயே கிளீன் பண்ணுது. அதிக பிரஷர் கொடுத்து தண்ணீரை பீச்சி அடிக்கும் போது அந்த சிம்னி முழுவதுமா கிளீன் ஆகுது. மிகப்பெரிய மீன் பண்ணைகள்ல மீன்கள் வளர்ந்த பிறகு அவைகளை இப்படிதான் பிடிக்கிறாங்க. நம்ம வீட்ல யூஸ் பண்ற வாட்டர் டேங்க எப்படி மேனுஃபேக்சர் பண்றாங்கன்னு தெரியுமா? அதோட ரா மெட்டீரியலை இந்த மோல்டுக்குள்ள கொட்டி அதை கிட்டத்தட்ட 120 டிகிரி செல்சியஸுக்கு சூடு பண்ணி உடனே அதை குளிர்விச்சு வெளியே எடுக்கிறாங்க. அந்த பிளாஸ்டிக் டேங்க் கரெக்டான ஷேப்ல மேனுஃபேக்சர் ஆகி வெளியே வருது. தண்ணீரால இரும்ப கட் பண்ண முடியாதுன்னு நினைச்சீங்கன்னா இந்த வீடியோ பாருங்க. ஹை பிரஷர் வாட்டர் ஜெட் ஒரு கெட்டியான ஸ்க்ரூவை 2 துண்டா கரெக்டான ஷேப்ல வெட்டி எடுக்குது. இந்த மெஷினை பயன்படுத்தி வளைந்து நெளிந்த பழைய பைப்ஸ சில நொடிகள்லயே எந்த ஒரு பெண்டும் இல்லாத புதிய பைப்புகளா மாத்தி எடுக்கலாம். மிகப்பெரிய ஆப்பிள் தோட்டத்துல ஆப்பிள் ஹார்வெஸ்டிங் டைம்ல இந்த மெஷினை பயன்படுத்துறாங்க. இந்த மெஷின் எவ்வளவு அழகாகவும் வேகமாகவும் அந்த ஆப்பிள்களை பறிச்செடுக்குதுன்னு பாருங்க. ரொம்பவே பலமான இந்த கிரஷிங் இயந்திரம் ஒரு சில நிமிடங்கள்லயே மிகப்பெரிய காரை அழுத்தி அதை ஒரு கனச்செதக வடிவத்தில் இருக்கிற ஒரு வேஸ்டா மாத்துது. பெரிய பெரிய கம்பெனிகள்ல லிக்கர் பாட்டில்ஸோட கேப்ப இப்படிதான் சீல் பண்றாங்க. பெரிய நகரங்கள்ல இந்த இயந்திரத்தை பயன்படுத்தி தான் அங்க இருக்கிற மரங்களை வேரோட பிடுங்கி எடுத்து இன்னொரு இடத்துல நட்டு வைக்கிறாங்க. இந்த மிஷின் பாருங்க, மக்காச்சோளத்திலிருந்து பருப்பை தனியா பிரிச்செடுத்து வேஸ்ட இன்னொரு பக்கம் தள்ளுது. இந்த பாஸ்தா மேக்கிங் மிஷின் எவ்வளவு அழகா பாஸ்தாவை சரியான அளவுல கட் பண்ணி எடுக்குதுன்னு நீங்களே பாருங்க. குழந்தைகளுக்கான சைக்கிள்ல டயரை மாற்றுறதுக்கு இந்த இயந்திரத்தை தான் பயன்படுத்துறாங்க. இந்த மிஷினை பயன்படுத்தி டயரை விரிச்சு அதுல ரிம்ம வச்சு அழகா அந்த வீலை மேக் பண்றாங்க. பென்சில கூர்மைப்படுத்திருக்கும் கூட இப்ப மிஷின் வந்துருச்சு. அது சில நொடிகள்லயே எவ்வளவு அழகா அதை ஷார்ப் பண்ணுதுன்னு நீங்களே பாருங்க. நூலை நூற்கண்டுகளா சுத்துற இயந்திரம் தான் இது. ஒரே நேரத்துல பல நூற்கண்டுகளை சுத்தி இது ஈஸியா அதை மேக் பண்ணுது. பழங்களுக்கு தோல் உரிக்கிற பல வகையான இயந்திரங்கள் இப்ப புழக்கத்துல இருக்கு. அந்த மாதிரி பப்பாளி பழத்துக்குனே தனியா தோல் உரிக்கிற ஒரு மிஷின் தான் இது. பப்பாளி பழத்தோட சைஸுக்கு தகுந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி அதோட தோலை இந்த மிஷின் அழகா உரிச்சு கொடுக்கும். ட்ரீ ஷேக்கரை பயன்படுத்தி வால்நட் மரங்கள்ல இருந்து வால்நட்ஸை இப்படிதான் உதிர்த்தெடுக்கிறாங்க. இந்த மெத்தட் குயிக்கான ஹார்வெஸ்டிங்க்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்குது. செல்லோஃபின் டேப்ஸ எவ்வளவு அழகா குயிக்கா மேனுஃபேக்சர் பண்றாங்கன்னு நீங்களே பாருங்க. மெடிசன் கேப்சூல்ஸ்ல பிரிண்டிங் ஆனது இப்படிதான் நடக்குது. இந்த இயந்திரம் அதை வேகமாகவும் நேர்த்தியாகவும் செய்யுது. இந்த வீடியோ இதோட முடிவுக்கு வருது. இந்த வீடியோல நீங்க பார்த்த இந்த இயந்திரங்கள்ல உங்களை ரொம்பவே வியக்க வச்சது எதுங்கறத மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. ஓகே மக்களே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. டி அமேசிங் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நான் போடுற வீடியோ உடனே உங்களுக்கு கிடைக்கும். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல உங்களை பார்க்கறேன். பாய்.